என்னன்னு கேட்டேன். தள்ளு வந்தா பிரியாணி உள்ளாக போடணுமா, அது வந்து ஊர்காவணுமா அந்த அதே மாதிரி சகோதரர்களே, மனுஷனுக்கு ஊர்கா தேவைப்படுது சகோதரர்களே, மனுஷனுக்கு பேச்சு தேவைப்படுது, புதுசு தேவைப்படுது, காலுக்கு வண்ண செருப்பு தேவைப்படுது இருந்தது, பெண்களுக்கு வளைய தேவைப்படுது இருந்தது, உணவு தேவைப்படுது, சட்டு தேவைப்படுது, மஞ்சள் ஊதா கலர் ஆயிரக்கணக்கான ரன்கள் நடந்தது, ஆயிரங்கள் பாலிஸ்டர் காற்று வழியாக நடந்தது. துபாயை பார்த்தா உங்களுக்கு எப்படி வழியாக இருந்தது, அங்கே இன்னும் ஒண்ணுமே இல்லை இருந்தது, எதிரே வளையில உற்பத்தி இல்லை. இந்த சஹாபாக்கள் சொல்லி கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கே இருந்து சொல்றாங்களே, எத்தனைக்கணக்கான சஹாபாக்களுக்கு எப்படி ஸல்லல்லாஹு லா இலாஹ போதிச்சாங்க, அந்த மண்ணுடைய வாழ்க்கையை பற்றி அற்புதமா இருக்கிறாங்களே. இப்ப நாளுக்கு நாள் துபாய் எஜமா வந்து போறது தெரியல. எஜமான சுகுது பட்ட பிறகு பெருமாள் ஐடியா வச்சுக்கிறாங்க, நான் செஞ்ச லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த நாடு மக்கா மதீனா எல்லாம் சுகமதான் இருக்கும். இப்ப அவங்க மறந்து விட்ட காரணமாக துபாய் டவுன் ஆனது. தூக்கிய எஜமா ஸல்லல்லாஹு அனுப்பி வச்சிருந்தது, அவங்களுடைய பார்வை அவங்களுடைய திக்கு சுகை கொண்டு அல்ல ஆற்றலாம் எவ்வளவு பெருசா போச்சு. லைஃப் கூட தெரியல எனக்கு, நாற்பது ஆட்சியம் மாறி 130 நடந்தது தரலாம் மாறி போச்சு. அதே ஜும்மையாத்தான், அதே ஹமரியாத்தான். என்ன நடந்தா பிசினஸ் சொல்லலாம் போச்சு. நூறு சென்றுங்களா, அறம் சென்றுங்களா, மதீனா சென்றுங்களா, ஆச்சரியமா இருந்தது எல்லாம் பிசினஸ். அல்லாஹ் காட்டானே, இது மலைகளுக்கு மத்தியில் உணவு இருந்தாலும் அதை உடச்சி வெளியே கொண்டு வந்த நண்பர்களே, எங்கேருந்து ரூபாய் சேர்ந்தது நண்பர்களே, உலக நாட்டில் ரிஸ்க் கொண்டு இறங்கிட்டாங்க நண்பர்களே. பார்க்கும்போது எவ்வளவு குறைஞ்சிட்டாங்க விலைவாசிகள், எலக்ட்ரானிக் குறைஞ்சி போச்சு நண்பர்களே. மக்கள் ஸ்தலம் சான்சஸா எடுத்து வந்து குஞ்சு பிசினஸ் நடத்தாங்க நண்பர்களே. பார்க்கும்போது பாலைவனத்தை பார்க்கும்போது எப்படி இப்படி சுயமா அல்லாஹ் செஞ்சாங்க. இதுல என்ன காரணம் நண்பர்களே, பிசினஸ் ஐடியா இல்லை. நான் சொல்றேன் முகமது ஐடியாவா, ஷேக் முகமது ஐடியா இல்ல, இந்த ஷேக் ஐடியா இல்ல, அந்த முகமது ஷேக்குடைய ஐடியா திட்ட போட்டு அந்த பார்க்கும்போது நல்வாழ்க்கை எஜமா வந்தாங்க. ஒரு 12 மணியில முடிக்கின்றாங்க என்ற சோதனைகள் இருந்தாலும் பாடிக்கு அதே தான் முடியுது. எஜமா இருக்கும் பேசக்கூடாது, முடியுது இருப்பாங்க கொடுத்த ஒரே ஆள். துபாயில பார்த்தா மொபைல் வச்சிருக்காங்க ஷோப்ல, அதை ஆஃப் பண்ணி தொழுவைக்குள்ள போட்டு மசிதில் செல்போன்ல ஆஃப் பண்ணிடுங்க, ஆஸ்பத்திரி உள்ளாக கூட ஆஃப் பண்ணிடுங்க, ஏர்போர்ட்ல எம்கேஸ் உள்ளாக கூட ஆஃப் பண்ணிடுங்க, எந்த டிஸ்டர்ப் கூட உள்ள பார்த்தா எப்படி அனுப்பிட்டான் மொபைல்ல. அதை ஆஃப் பண்ணிட்டாலும் வைப்ரேஷன் ஆகும் உள்ளாக துருக்கி. என்ன கேட்டேன், சவுண்ட் தான் வரக்கூடாது, யாராச்சும் பேசுனா சட்டமா நெஞ்ச துருக்கிதான் உள்ளாக அங்க. அதே மாதிரி எஜமா பண்ணக்கூடிய தவறுகள் இருப்பான் இன்னும் துருக்கி அங்க தாங்க எங்கப்பா இருக்கலாம் எதுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கூவிச்சோரம் போல சுதிகாட்டாங்க, நம்ம கடிதம் மிஞ்சி போச்சுறாங்க. அந்த சஹாபாக்கள் பெருமாளை பார்க்கின்ற பிறகு மக்கள் அதிகமான பிறகு ஈமானுக்கு அதிகமான பிறகு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அந்த கனிமான அவசரப்படாத பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகு அவன் கைப்பற்றி தராம வெட்டுப்பட்ட பிறகு கௌபாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன. அதே மாதிரி எஜமா முடியுது மற்ற பெரியாரா பார்த்து வாயை பற்றிருப்பாங்க. ஏன்னா முடியுது அல்லாத ரகசியம் பண்ணக்கூடாது, உண்மைதான் அப்தான் பற்றி நமக்கு எஜமா சொல்லி கொடுத்த லா இலாஹ இல்ல. கத்திரிக்காய் கொண்டு தேவையை பூச்சி செய்யாது, பருப்பு கொண்டு தேவையை பூச்சி செய்யாது என்பது, பட்டை கொண்டு தேவையை பூச்சி செய்யாது, மலை கொண்டு தேவையை பூச்சி செய்யாது என்பது, கபாசம் கொண்டு தேவையை பூச்சி செய்யாது, சோப்பு கஞ்சி கொண்டு தேவையை பூச்சி செய்யாது. துபாயில பார்த்தா இருந்தது சுகுதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்தது. இந்த காரணம் இருந்தது நிறைய அங்கே பழைய போட்டா எல்லா அரபிகளும் அவங்களுக்கு வந்து இஃப்தாருக்கு சஹருக்கு ரொம்ப செலவு பண்ணாங்க. 20 தட்டி போட்டு ஒவ்வொரு பள்ளியாட்டம் இங்கே தான் முடியல, சாப்பிட தான் முடியல. பழத்தை பார்க்கணும் சர்வீஸ் பழம் அது 8 மாடல்ல ஆப்பிள் ஒன்னா நம்ம இந்தியாவில் கூட குவாலிட்டி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஆப்பிள் அந்த மாதிரி ஆப்பிள் சாப்பிடக்கூடிய வரிசையா பேர்ச்சியை பத்தி 9 நிமிஷம் சுபாரில் நம்ம 8வது தான் பார்க்க முடியும். அத்தனை திருச்சியை வச்சு கூட்டாங்க. அங்க செஞ்சு சொன்னாங்களே முலா சொல்லிக்காருனாங்களே, பதில் சஹாபாக்கள் சஹாபி ஒரு சஹாபி இருந்தாங்க, தண்ணி மறுசஹாபிக்கு போச்சு மறுசஹாபிக்கு போச்சு காரணங்க நீ போச்சா போ நீ சம்பந்தம் ஆகட்டும் நீ போச்சா போன விட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அங்க உள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கும்போது தனி அலாஜா கலந்து பாகிஸ்தான் பார்க்கும்போது ஈரானி அரபி பார்க்கும்போது நாங்கள் லேட்டா வந்து நானும் 10 ரூபாய் லேட்டா போட்டோம். 5 மணிக்கு அங்க இஃப்தார் இருந்தது. 5:20 ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்பது. சோறு இல்லைன்ட்டான். நாங்க சோறு இல்லைன்னு பார்த்தோம். அரபி நாங்கள் வந்து இருந்தது அந்த சஹானா அவங்க பார்த்து எங்க வைக்கிறாங்க இருந்தது சாப்பிடுங்க என்பது. அது பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அவங்க, அல்ல உனக்கு இல்லை நம்மளுக்கு இல்ல ஒரு இல்லாதான் அல்ல. அதை எப்படி விட்டுவாங்க பக்கமா இருந்தது. இவங்க தட்டி அரபி சோறு கொடுத்த பிறகு இன்னொரு அரபிட்டு வந்து அந்த ஹம்தான்ட்டு இருந்து இன்னொரு புது தட்டி வந்து புது சொல்றாங்க அவன் சாப்பிடறாங்க புது எடுத்து சூழல் எப்படி அல்ல உதாப்பன் உதாயப்பன் சட்டா சொல்லுவாங்களே எவ்வளவு சரக்கு போயிட்டா இருந்தது. அவன் வாங்கிட்டா இருக்கிறான், கலந்து அழுகிட்டா இருக்குது, கோதுமை போயிட்டா இருக்குது, அரிசிகள் உற்பத்தி ஆகிட்டா இருந்தது. அல்ல அதுதான் போறது போயிடுச்சு என் உஜுது போயிடலன்னு இருந்தது. உஜுதை கொண்டு காட்டிட்டு எவ்வளவு காட்டாங்க அழிச்சு பார்க்க எவ்வளவு மாறுது. ஒரே சுவத்தை அதே பிளாஸ்டிக் தான் வெளியே காட்ட கிட்டாச்சில நியூ மாடல் தான், தோழியில புது மாடல். என்ன புது மாடல் பார்த்தா சூரத்து மாறி வருது.
அதே ஸ்பீடு உள்ளாக்க அதே ஸ்பீட் உள்ளாக்க வச்சுக்கிறது. அந்த மாடல் மாத்தி கிடக்குது. ஏன்டா 23 2003 மாடல் 2002 மாடல் அது முடிய போய் இப்போ ஆரம்பிக்கும் போது இருந்தது பார்க்கும் போது இருந்தது எவ்வளவு ஒண்ணு தான் படிக்கையில 9 டிசைன் இருந்தது பார்க்கும் போது துணியில ஒண்ணு தான் அது மாடல் 1000 இருந்தது. அரிசி ஒண்ணு தான் இருந்தது அது சிக்கன் சில்லிங்க சிக்கன் 65 ஆயிரக்கணக்கான மாடல் இருந்தது. மாயத்துல பார்த்தா வெரைட்டி அரிசி ஏங்க ஒரு குக்குல ஒருத்தர் குக்குல வந்து போட உடனே கொஞ்சம் வந்தா பழமா அது இருந்தது ஒரு 4 தர ஏழைகளுக்கு ஒரு மாதிரியா பணக்காரங்க ஒரு நடுத்தர வாங்கி அது மாதிரி இருக்கா அது மட்டும் இப்ப நடு பணக்கார பஸ் கூட எதுமா இருக்கு. இப்ப பணக்காரங்கள் நம்ம வந்து வசதியாச்சுன்னு நினைக்கிறோம். 4410 ரூபா வசதியாச்சுங்க ஒரு ஆள் வராது இருக்காது. என்னன்னு கேட்டேன் 150 அரிசி சாப்பிட்டேன். என்னன்னு கேட்டேன் நல்ல கதா போங்க 450 அரிசி நான் சாப்பிட முடியும். அவர் சொல்றாரு எனக்கு உள்ள இனிப்பு உங்களுக்கு தெரியாது இந்த சோறு மோட்டா தின்னா தான் செய்வாங்க. அப்ப என்ன சொன்னா உனக்கு ஒரு அண்ணா இல்லைன்னு அல்ல ஆத்திர எதை கொண்டு வாழ்ந்த சிரிச்சு சுயமாக வாய்ப்பு இருந்தாங்க. அதான் நம்ம பெற்றா காட்சிக்கு வந்து நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருந்தது. எஜமா எப்படி கேட்டாங்க எந்த அழுக்கத்தை விளையாடணும் கல்ல புதுப்பாடா போட்டாங்க போது சிலம்பாத்துல போடும் போது நான் திருப்பாட்டு அஸ்கதி செல்லப்பாடை காட்டு நல்லா உச்சுப்பாரு அடிக்கும்போது சவுண்ட் எங்க வந்து உஜு தான் வருந்தேன் பாடும்போது கம்பி பிடிச்ச ஆட்டம் அந்த தம்பி பிடிச்ச ஆட்டம் சத்தம் எங்கிருந்து வருது எது குத்துறா இருந்தது எப்படி பானி ஆயிடுது ரொட்டி மறைஞ்சு போய் தூத்துலா போய் அது முட்டை ஆம்பேட்டு போனா முட்டை குத்துப்பாடா பாடுறது இது 2 பேர் தான் கிச்சன்ல இருந்தது 150 பேர் சாப்பிடாரு. நம்ம சொன்ன 150 பேர் எல்லா மனும் சாப்பிட நம்ம காட்டி சிந்திச்சு பார்க்க நம்ம தேவை எப்படி போய் சாப்பிட்டாரு வேறு உறுதி இருந்தது உடம்பு தெம்புல இருக்க பார்க்கும்போது சின்ன வயசு 53 வயசு ஆச்சு போயிருந்த நம்ம தேவையை பூச்சி வந்து ஆண்டாரு அவனுக்கு கூட்டத்தை கொடுத்து இதா யாரும் நல்லா பார்க்க சொல்லுவாங்க பார்க்கும்போது மில்லிட்டா பன்னீர் வந்து கூட்ட தென்னமாயிரம் வந்தாரு கை கால் தெம்பு இருக்காது நெஞ்சு விட்டா இருந்தாரு பார்க்கும்போது வேற ஏறுவான் பாருங்க அவன் பாமா கீழே வந்து என்ன அவசரம் தூங்க போனாரு என் கடவுளையும் தேவையை பூச்சி வருக்காக எனக்கு தென்னை மட்டை ஆக்கிட்டான் அவன் தெய்வம் ஆக்கிட்டாங்க நம்ம அது அவன் சொல்லும்போது அப்படி சொல்றாங்க எனக்கு தெய்வம் சோறு போறதுக்காகவே தென்னை மட்டை தெய்வம் ஆக்கிட்டானா நம்ம சொல்றோம் அப்படி தான் சொல்றோம் நம்ம தென்னை மரம் தெய்வம் இல்லை ஒரு தேவையை பூச்சி வந்து தென்னை மரம் பொருள் அல்லா தேவையை பூச்சி அவனுக்கு இதாக ஆகிட்டாங்க அவனுக்கு இதாக ஆகிட்டான் செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம லாய்டாவை பேசினா நம்ம ஏன் வந்துட்டே கண்டிப்பா பேசுனாங்க முதல் முந்தி உள்ள மூலம் பேசிக்கிட்டே நம்ம தான் நிப்பாட்டு போறது அவன் ஏங்க வருதுங்கிறது. இப்போ பள்ளிவாசல்லையே பார்க்கும்போது வெளியில போய் மூலம் வந்து துபாயில் 2 நாள் பயானுக்கு 1 மணி நேரத்துக்கு படிச்சுடுங்க நாளைக்கு தான் கிட்ட படிக்கணுமா எக்ஸ்ட்ரா என்ன கதை ஆகுது. நம்ம பாயை பத்தி எடுத்தா கோலையை பத்தி எடுத்தா குழம்பை பத்தி எடுத்தா சோத்தை பத்தி எடுத்தா அரிசியை பத்தி எடுத்தா ஒரு மாம்பழத்தை பத்தி எடுத்தா இன்னைக்கு கூட பயணம் 10 நாள் தொடர்ந்து பயணம் முடிக்க முடியாது. நிஜமா சொல்லுவாங்க லாயில சங்கரத்துக்கு மீட்டிங் போனேன் டிகிரி படிச்சுட்டு போனேன். நிஜமா மற்ற பயணம் பத்தி மாட்டி வந்தாங்க மசாலையை பத்தி பேசுறாங்க மசாலையை பத்தி பேசுறாங்க அக்காயில பத்தி அக்கீதா பத்தி பேசு லாயிலாவை பத்தி பேசி நான் சொல்றேன். லாயிலாவை பேச முதல் வந்தாங்க பின்னால அழுவாக வச்சு ஹாதி போட்டு வாண்டி வந்தவன் என்ன மனசு மாதிரி முகமது என்ன அது தப்பா நினைச்சவனை பத்தி படிக்கிறதுக்காரனை பத்தி உயிரை பத்தி தப்பா நினைச்சோம் அப்படி போய் இப்படி போய் வெள்ள தூக்கலாம தொப்பி போடலாம் அந்த பத்தி என்ன பேச மாட்டாங்க சப்ஜெக்டே தேவையில்லை. ஆலையை பட்ஜெட் அலைங்க அப்படியே பேச வரலாம். அவன் உட்கார்ந்து எடுத்த உடனே இந்த ஊடை கொண்டு மலைகள் அடிப்படாம வெயில் அடிப்படாம நீ உட்கார்ந்துருமே இந்த ஊடகம் கூட தேவைப்பட்டு யாரும் இல்லை இல்ல எல்லாமே சகோதரர்களே இப்ப சொல்ல மாட்டோம் அன்பு சகோதரர்களே வெளியில போறமே ரஜிசு படாம காலில் அது நம்மளுக்கு உடம்புல வியாதி வராமல் இருப்பதற்காக இந்த செருப்பை கொண்டு தேவை பூச்சது யார் நம்ம வீட்டு சோடா காபி குடிச்சோமே அந்த காபி வருவதற்கு டீ வருவதற்கு டீ தூள் எங்கன்னு வந்துச்சு ஆசாம வந்துச்சா சிலோகம் வந்துச்சா பால் ரத்தத்துக்கு மத்தியில் ரத்தத்துக்கு சாணத்துக்கு மத்தியில இந்த மதுரமான பாலை கொண்டு வந்தது யார் கருமை கொண்டு ஆட்டை வளைஞ்சு அதுல இருந்து இருப்பை கொண்டு வந்தது யார் தண்ணி எங்கேயும் வந்து திறந்தது பாக்குறது இப்படிலாம் சொல்லும்போது ஆச்சரியப்படுறோம் நம்பாட்டாங்க சொல்லுவாங்க விளங்காம இருந்தது எஜமா சொல்ல அதே பர்சன் தான் எதிர்ப்பு கிடையாது சொல்லி காட்டாங்க எஜமா சொல்லி காட்டாங்க லாயிலாவை பத்தி பர்சன் இருந்தது சொல்லி காட்டும் போது இருந்தது அதேதான் துபாயில 2 நிமிஷம் 10 நிமிஷம் சுப்ரீம் சாமலை பேச விட்டாங்க அதுவும் நம்ம சொல்லி காட்டணும். இதுக்கு 3 மாசத்துக்கு முந்தி நாட்டுல எப்ப முடிஞ்சு போச்சு எல்லாமே பாதியா போயிட்டார்கள் எனக்கு சேஷம் இல்லையா சொல்லும்போது சொல்லலாம் எல்லாமே பாதியா போயிட்டார்கள் பூமியில தண்ணி இல்லை வயல்ல வரிசை இல்லை வானத்திலிருந்து மழை இல்லை எங்க பார்த்தா மறந்து போயிடுச்சு கால்நடைகளாம் சாவுது மனிதனுக்கு நோய் வந்தவங்க இல்லை காரணம் வந்து மஞ்சள் கமலம் வந்தபோது பயந்தாங்க அதுக்கு பேர் அனுப்பது நம்ம உலகத்துல எல்லாம் ஒரு மனிதனாவது அல்லாஹோ அல்லா என்று சிந்தனை செய்யக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம சேர்த்து பாருங்க எவ்வளவு பாடுபடுறாங்க இந்த மனிதர்களை கொண்டு அல்லா எப்படி ஆகிறாங்க திடீர்னு காவிரியோ தாங்க முடியாது தண்ணி இருந்தது மேலிருந்து மழையை பொழிஞ்சு இப்ப மழை ஆகலாம் தாங்க முடியல குழு தாங்க எங்க பார்த்தா போச்சு 18 அடி 20 அடிக்கு 20 அடிக்கு தண்ணி வரல இப்ப மேலே தண்ணி வருது சகோதரர் எப்படி அல்லா இல்லாத போச்சு கேட்டாங்களே வானங்கள் இருந்து மழையை கொண்டு புளிய குடித்து இதாயார் பூமி அந்த மழையை கொண்டு பூமியை செழுமையாகக்கூடிய இதாயார் அது வசுகளை வெளியாகக்கூடிய இதாயார் என்பது சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாவுக்கு பயப்பு உண்டாங்க இந்த மாயின்பா கிடைக்க
நம்ம பெருமையே கொண்டாடாம இருந்தது. மாரிப்பா கரைக்கிறீங்க சஹாபார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்கு வெளியே நின்றாங்க. நிற்கும் பொழுது ஒரு மேகம் சூழ்ந்துருச்சு, ஒரு காத்தடிக்கிறவா திரிஞ்சு கோடு போட்டு அங்கே நின்றாங்க. அல்லாஹ்வை சமாதானப்படுத்த போக மாட்டேன், பள்ளியாசத்துக்கு அங்கே நிற்கிறாங்க, வீட்டுக்கு போக. நம்ம எப்படி இடி வச்சா ஆசைப்பட்டுக்கோ அப்படி கூட இருந்தது. அந்த இடி யாருக்கும் சொல்ல முடியாது இருந்தது, இந்த காத்து யாருக்கும் சொல்ல முடியாது இருந்தது, இந்த நோய் யாருக்கும் சொல்ல முடியாது இருந்தது, அடுத்த தட்டில என்ன சொல்ல முடியாது இருந்தது. பயமா இருந்தது. துபாயை பார்க்கும்போது இருந்தது. அந்த சகோதரர்களே துபாயை பார்க்கும்போது வரும்போது பார்த்தா இருந்தது. மதீனா சூப்பர் மார்க்கெட்ல பெரிய துபாயில 23 கல்யாணம் மரியாதை இருந்தது, பெரிய வசதி உள்ள இருந்தது. திடீர்னு அந்த டாக்டர் கைமா ரோட்ல போகும்போது திடீர்னு அந்த வேகத்தடையை பார்க்கல இருந்தது. அப்படியே கீழே உங்களுக்கு அடிக்க போட்டு பாடல அவருக்கு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நண்பர். அப்படி பார்க்கும்போது என்ன தெரியாது போகும்போது அவன் அடுத்த நாளைக்கு சம்பளம் போடணுமா, 1ஆம் தேதி இருந்தது. 20ஆம் தேதி அவங்க சம்பளம் போடணுமா, மொத்தமாக அவர் போட்டாரு. 20ஆம் தேதி தொழிலாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஊருக்கு போகணும் எல்லாம் நிலக்கடை இருந்தது. ஒரு முடிவு எப்படி ஆச்சு இருந்தது, தன்னை மறுச்சிக்காம நல்லா இருந்தது. அதான் சேகர் எதுக்கு வர இருந்தது, எதுக்கு முகத்தை காட்டுறா இருந்தது, முகத்தை காட்டுறது எக்கம் இருக்குது இருந்தது. எதுக்கு காட்டுறோம், நம்ம எஜமானே வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது, வக்கீல் அவங்க கேட்டு பார்க்குற மாதிரி. சேகர் எப்படி பார்க்கறாங்க, நம்மளுக்கு என்ன குறைகள் இருக்குது, சிறு குப்புள் இருக்கிறோமா, நம்மளை ஏதாச்சும் நிப்பாட்டு இருக்குதா, இல்லை வலிக்காடு இருக்குதா, அதை கத்தியில வச்சு கத்தியில வச்சு சருள் இருக்குதா, எஜமா ஒரு பார்வையில மாத்திராங்க பார்க்கறது தப்பிச்சு வரல. எங்கேயும் மாட்டின்னு என்பது ஒருத்த பார்க்கும்போது துபாயில பார்க்கும்போது எவ்வளவு பேர் பார்க்கலாம். 10,000 பேர் 20,000 பேர் ஜெயில உள்ளாரு விசா இல்லாம. சிறு தப்பு ஏதோ ரோட்ல போகும்போது அந்நிய பிரிவு விசா பார்த்ததுனால பார்க்கவே இல்லையா, பார்த்தது பார்த்த மாதிரி இந்த புண்ணு சொல்லி விழா பிடிச்சிருந்தது. விதியப்பன் கட்சியை பார்க்கிறது அந்த மாதிரி பார்க்கும்போது துபாயில அரைக்கூட்டி வேலைக்கு போறாங்க, ஒரு கம்பெனி வேலை பார்க்கறாங்க. அது 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போய் இருந்தது. ஒரு சின்ன ஆட்சியங்கள் இருந்தது, அலையில கட்டுறாங்க ஜெயில. ஆஸ்பத்திரி பார்த்தா இருந்தது. அது 1 மாசம் இருக்கு துபாயில. பெரிய மலர் ஆஸ்பத்திரி, விஜய் ஆஸ்பத்திரி துபாயில எக்கச்சக்கமான ஆஸ்பத்திரி இருந்தது. ஹார்ட்ல வீக்கு, கண்ணுல வீக்கு, பிரெயின்ல வீக்கு. அல்லாஹ் அவங்க நினைச்சு பாருங்க, நம்ம சுகமாக நம்ம சுதந்திரமா நடமா இருந்தாங்க. ரொம்ப சுப்பத்திங்க இருந்தது. நம்மளுக்கு தான் வழக்கு அதிகம் இருந்தது. இதமான மாறி வரைக்கும் சும்மா கூட இருந்தது என்பது மாறி வரைச்சா ரொம்ப அல்லாஹ் பயப்படும் தான் இருந்தது. அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ்வுடைய அமலை நம்ம செஞ்சுக்கணும். தொகுதி திக்கிறதுக்கெல்லாம் செய்து சர்க்கார்ட்ட நம்ம அஞ்சு காலமெல்லாம் அல்லா பிடிக்க மாட்டாங்க. பெரிய மன்னர் சொல்லி காட்டாங்க, இந்த ஹஜ்ஜத்து பெரியவங்க சொல்லி காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, அவருக்கு கேட்ட கிடைச்ச பயானம் முடிக்கிற போது யாராவது காரணம் உங்க சேர்த்துதான் கேட்டேன். அதுதான் இல்லைன்னு நான் சீக்கிரமா பிடிச்சிருந்தேன். ஏன்னு கேட்டேன், அவர் சொல்றாரு, உங்களுக்கு நபி இருக்க வரைக்கும் அல்லா இருக்க மாட்டான். அல்லாஹலா நபி உங்களுக்கு கூட இருக்க வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் வேலையை இருக்க மாட்டான். நீ நபி நான் கேட்டேன், நீ இவ்வளவு பெரிய செய்தி சொல்லுங்க அஜித்து ரொம்ப ரொம்ப இருந்துறாங்க. நான் கேட்டேன், என்னங்க இப்பெல்லாம் சொல்றாங்களே, அப்ப நபி எங்க பார்த்தங்க, நீ மதினால அடக்கிட்டங்க. நபி மதினால அடக்கிட்டு சும்மா வந்துட்டீங்களே, நம்ம நபி எப்படி இருக்காங்க அந்த 100 வேணும்ல, நம்மளுக்கு அந்த விளக்கம் நம்மளுக்கு வேணும்ல, நம்ம நபியை பார்க்கணும்ல. என்ன கேட்டா திருப்பி சாமியான சேகரிங்க பிடிச்சிக்கணும். அவர் முகைதானவர்கள் முடிஞ்சு போச்சுட்டாரு. நான் அப்படி சொல்லாதங்க, அது சொல்ல இருந்துட்டா கியாமத்து வரைக்கும் போகாதவங்களும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அல்லாஹ் தயவு தேவைப்படுது மகான்கள் இருக்கிறாங்கன்னு அப்படியே பேச்சு பிடிச்சி அவசரத்துக்கு திருப்பி ரொம்ப டைமா இருக்குது. ஒரு தபால் தடுத்து கொடுத்து விட்டாரு, எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது, நான் பயந்து போய் என்ன சொல்றாரு. அப்படி நான் சொன்னது காமியான சேகர் பிடிச்சிங்க, ஒரு காமியான சேகர் சேருங்க. சேகர் தான் ஹக்க தரிசிக்க முடியும். சேகர் இல்லாம லாயில ஆக முடியாது. இஸ்லாம் ஈமான உலகத்துடைய கிதாபை கொண்டு தெரிஞ்சுக்கலாம், உலமாக்களை கொண்டு தெரிஞ்சுக்கலாம், அறிவாளியை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ஏகத்தான் தக்குவா தௌஹீத காமினா சேகரின் தெரிஞ்சுக்க முடியாது சகோதரர்களே. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்கிட்டாங்க. எவ்வளவு ஒரு பாதை அல்லாஹ் நாடிகளுக்கு வழிகாட்டாம நம்ம என்ன நினைச்சு பார்த்தோமா. நிஜமா நம்ம வந்து தாஜிதார் வந்து வந்தோம், மலையை வந்து கிடந்தோம், நோம்பு வச்சுதான் நல்லா நோம்பு வச்சு சேகரிச்சு வந்திருக்கோம். எதுவுமே செய்ய அந்த சகோதரர்கள் துபாயில சொல்லி காட்டலாம். ஒரு நிஜமா டிப்ஸ் ஷோரூம் தோட்டம் வந்தாங்க துபாயில இருந்தது. அவங்க ஷோரூம் தோட்டம் வந்தாங்க. அந்த சாக்கு சபபு அல்லாஹ் வச்சு இருந்தது. அல்லாஹுக்கு சாக்கு போக்கு தேவையில்லை, அல்லா நினைக்க தேவையில்லை செஞ்சிருவான். நம்ம உணர்ந்து பார்த்தீங்களா, அதற்காக அல்லாஹ் அந்த அசுபாபு காரணத்துல அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டி இந்த ஹிதாயத்துடைய பாதையில முஸ்தகின் சாப்பிட முஸ்தகில கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் இதை பண்றதுக்காக சேர்க்கக்கூடிய கோயில மௌலா வந்து காரணத்துல வெளியிடத்துல அந்த கிம்சு ஷோரூம் தோன்ற மாதிரி எங்க கல்வி தந்துட்டாங்க. நான் பகாவதினா பார்க்கும்போது குடும்பமாக ஒரு ஆளுக்கு ஏற்கனவே ஏற்றினாங்க. ஒரு நெருப்பு வந்தது அந்த ஒளிவை நம்ம எல்லாத்தையும் படைப்பு வந்தது. சேக இல்லாம வளம் உள்ளது. வராகல சொல்லி காட்டாரு, ரபி என்ன சொல்லி காட்டாரு, மிராஸ்தா சொல்லி காட்டாரு, இன்னும் அப்துல்மா சொல்லி காட்டாரு. என்ன சொல்றாரு, இந்த ஜாதி எப்படி ஒட்டிக்கிருப்பாரு. அது சொல்றாரு, அல்லாட இணையன்னு சொன்னா அல்லாட்ட மூழ்கிடுங்க, முற்றிலுமா மூமினாயிருங்க, இந்த கையில பற்றி பிடிங்க அப்படின்னு என்னங்க அவன் சொல்றாரு. திடீர்னு இதுவும் மனசுல பண்றவாதி என்னத்த உலகத்தை சுத்தி சுத்தி வந்து திண்டு உண்டு மூழ்கி என்னத்த வாழ்க்கை அனுபவிச்சோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, சேர்த்துட்டே கடந்துடலாமாங்க. நான் என்னடா அது இப்படி சொல்றாரு. பாக்கிறதுக்கு கால் உடைக்கும் பாரு, பயணம் போயிட்டு வந்துடலாம் பாரு. நீ நல்லா சொல்லுங்க, நீ அந்த நபி என்ன பார்த்தேன் அவர் சொல்றாரு, 4 நாள் மாறிட்டு வரலாரு. அதான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கான். சுபஹானல்லாஹ் சூரத் அதே தான் ஆள் மாறிட்டு இருக்கிறாரு.
அந்த சகோதரி அந்த மாதிரி ஒரு முயலுக்கு ஆசை நண்பர்கள் சர்க்காரை நெருங்குது, சர்க்காரை பார்க்கறதுக்கு நண்பர்கள், சர்க்காருடைய சொல்லு இருக்கு பார்க்க நண்பர்கள், ஒரு சொல்லு நம்ம கிடைக்காத, நம்ம விதி மாய்ப்பு நண்பர்கள், ஒரு பார்வை கிடைக்காத நண்பர்கள், எல்லாம் பார்க்கறாங்க திருஷ்டியா போயிட்டு நண்பர்கள், எடுத்துருக்காங்க பார்க்கறாங்க திருஷ்டியா போய் கை கால் வலிக்குது நண்பர்கள், அடுத்திருக்காங்க கார் இன்ஜின் ஆயில் விட்டுது நண்பர்கள், சேர்ந்து பார்த்தா வாழ்வு பொங்குது நண்பர்கள், காரணம் நண்பர்கள் ஹக்குடி பார்க்க நண்பர்கள், அந்த வாழ்வை நீங்கள் எல்லாரும் அடைகிற நண்பர்கள், என் பாவத்தை மன்னிக்கிற சேகநாயகம், என்னை சீர்திருத்த என் சேகநாயகம், அவங்களுடைய பாதத்தில் பணி வைக்கிற சேகநாயகம், என்னை சீர்திருத்த என் சேகநாயகம், இந்த உலகத்துல நம்ம எல்லாருடைய கட்டளை என்னன்னா இருக்குதோ அது எல்லாமே எனக்கு போதிச்சு சேகநாயகர் நம்மளால முடியாத நண்பர்கள். இங்க ஆறு ஒரு மாரிமா பாட்டு தாயில் அடிக்கிறவர், அங்க 7 மாடு மேயுது, இங்கே 6 ஆடு துள்ளுது நப்பு சொல்றாரு அவரு, அமாரா லவ்வாம முழுகிமா சொல்லி காட்டுறாரு அவரு, அங்க முள்ளுது அது கோணா முடியாதான், கோணானா சேகா அவர் தான் பிடிச்சி எடுத்து வரான், அப்படியே எடுத்து வந்து கட்ட வச்சுக்குவாரு, நம்ம இப்படி போட்டா இல்லைன்னா போன்ல மாட்டிக்கும் அடிப்பட்டு உடப்பட்டு வரும் நண்பர்களே. இப்ப சேக நம்ம எப்படி காப்பாற்றுறாங்க, போனவனை திருப்பி கொண்டு வந்தோம் யாரு சேகத்தா நண்பர்களே, திருப்பி சேகத்தா நண்பர்களே ஜமாவான சொல்லி காட்டின நண்பர்கள். நீ போய் தாலியும் கொண்டு சொன்னாங்க, அந்த 1/2 மணி நேரம் வித்தியாசத்துல அவன் வந்து வெளியாக்குறவங்க தெரிஞ்சு டேட்டா வந்துட்டேன் சட்டத்துக்கு இடமே இல்லையா, நீ வெளியே போய் சொல்லுவாங்க தெரிஞ்சு சரி போனா போயிடலாம் பார்த்தா ஒண்ணு சொன்னாங்க சேர்க்காரு, அங்க போய் இறங்கி தாலியை பத்து அது பொய்யா பாவாங்க அது ஒன்னா விட்டாங்க சொல்லுதான் தசவு நமக்கு இருந்தது. சொல்லி நைனா முகமது பயிற்சி சொல்லி காட்டினார், அவர் பிள்ளைக்கு மனைவிக்கு தெளிவு இருந்தது. இப்ப எஜமா சொன்னாங்களாம் என்ன அர்த்தம் தெரியுமானே, எஜமா சொன்ன அர்த்தம் அர்த்தம் நம்ம பார்க்கும்போது திங்கா வரி உங்க வரி கைஞ்சி துவைக்கிற வரி ஓட்டை பேசுற வரி கைஞ்சி ரெடி வைக்கிறது செய்து இருந்தது. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ரத்து இருக்கு அந்த அந்த சுகத்தை வைத்து அல்லாஹத்துல கூட நம்ம பார்த்துருக்காங்க, அல்லா பார்க்கலாம் அல்லாஹத்துல நம்ம அசிய வைக்கிறோம், அல்லாஹ் எல்லாத்தையும் இடமா இருக்கு அந்த எதிராக மொழி வச்சிருந்தது. அல்லாஹ் செபச்சிப்பா சொல்றமே நம்மளுக்கு அது ஒரு பரிபூர்ணமா இல்லை. அந்த பெருமாளுடைய முக்கியமான குணம் சேர்ந்தது. எதை பார்த்தாலும் தொப்பி வச்சு ஜாலியா பாக்குறாங்க, எதை பாக்குறாங்க ஊதா பச்சையில பாக்குறாங்க, அது கூட இந்த காலத்தில் உயிர் பாக்குறாங்க, நிச்சயம் போது செயல்படும் போது முடிவு கால அழுத்தம் அதே பாக்குறாங்க. அவங்களுக்கு காலை எடுத்து 100 ரூபாய் பணம் 1000 பணம் கொடுத்து 5 பேர் வருவாங்க காடுமலா கொடுத்து, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ அழுத்தம் போது நிச்சு போட்டு பாக்குறியா பாக்குறாங்க, நீ அமல் நீட்டு போங்கிறாங்க, ஏன் காலம் அழுத்தம் வரை நீ தனியா வச்சுட்டு போங்க. அதாவது நம்ம எதையும் பாக்குறாங்க கால்கால விட்டு படுத்துட்டு அது எப்படி சொல்லா போறாங்க, அந்த கரிமா 1000 ஒரு பேசாம புறம் பேசாம திருடாம எதுவுமே செய்யாம ஆட்சி வல்லா சிந்தனை வராம ஒரு 40 நாள் சில்லா போட்டு அதிலேயே ஊற வச்சு உண்மையான நோம்பாக்கி இருந்தது 11 மாசம் அதே அமல விட்டுறாங்க. புரியுது பார்க்கும்போது யூசுஃபை மூலா போட்ட கலிப்பா பார்க்கும்போது பாருங்க, முதல் பார்க்கும்போது இப்ப பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்க்கும்போது சோத்து மாறி போச்சு, தாடி மாறி போச்சு, சொல்லு மாறி போச்சு, அவன் ஹால் மாறி போச்சு, ஆச்சரியமாக அதே மாதிரி ஜிபு ஆகிட்டு பார்க்கும்போது 10 வருஷம் பழகம் அவங்களை பேசி பார்த்தா பாயிண்டா தந்தது. இதுக்கு இங்க சொல்லுவாங்க அதிசா சொல்லுவாங்க. அதிசை பார்க்கும்போது தக்காய்க்கு ஹக்காய்க்கு சொல்லாம நுட்பம் விஞ்ஞானிகளுக்கு நுட்பம் ஸ்ட்ரெயிட் ஒரே மாதிரி தயாரிக்கிறாங்க, ஒரே மாதிரி வசதியில சீடியை பார்த்தா மாறி போச்சு, ஆயிரக்கணக்கான சிஸ்டம் வச்சிருக்காங்க வீடியோ அந்த சீடிங்களாம் என்ன கேட்டா என்ன அதே மாதிரிலாம் அதே ரேட்டுக்கு நான் கண்டுபிடிச்சேன் மாத்திரை டேப்லெட் எல்லாம் மாறி மாறி இருந்தது. துபாய் ஆகியத்தை பார்த்தா குரான் ஆகியத்தை பேசுறாங்க 1க்கு 100 வருஷம். துபாயில பார்த்தா ஹுஜி அவங்க ஜமாலி அவங்க பேசும்போது என்ன பண்றாங்க எல்லாம் அறிவியல வந்து பாருங்க சாருக்கு முறை பசங்க ஆச்சரியமாக அந்த மாதிரி சேர்த்து எப்படி பசங்க வச்சுருக்காங்க. நம்ம முயலுக்கு நம்ம வேலை இருக்கும், நம்ம முயல் பயிற்சி துபாயை பயிச்சுக்குது எல்லாமே கழிப்பாயிட்ட வீணா போயிடுச்சு. அது அப்புறம் எல்லாமே முயல் சேரா போய் நான் சேர்க்க அது வந்து குறையில்லை அப்படி ஆயில்லை. எஜமா இருக்கும்போது எப்படி எஜமாக்கும் தர வர முடியுமா, நம்ம எஜமா இருக்கும்போது அப்படி ஆக முடியுமா, அது என்ன பொருள் இருந்தது எஜமா நமக்கு ஏற்றின போதையில எஜமா சொல்லுவாங்க சுபிஜா சொல்லுவாங்க கழிப்பா ஒருத்தன் குடிச்சு போவானா பரவாயில்ல அவன் தான் சொன்னா சீமிஷன் ஆனா யாருக்கு எம்ஜிஆர் ஆனா அந்த வீட்டுல நல்லா பார்த்து சொல்றா நீ பண்ணிடுறா குமாரசாமிங்கிறதுக்கு இல்ல அவனுடைய ஆட்சிக்கு எந்த தாத்துல பணம் ஆகணும் அவன் தான் செய்யறான் அவன் தாத்துல இருந்தது. அதே மாதிரி முயலுக்கு எல்லாமே சேர்ந்து அவனை பேசு நாட்டா சேர்ந்து அந்த மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப அவங்க தேவைப்பாங்க அவங்க இருப்பாடு இருக்குது எலும்பு இருக்கையோ எஜம் பாட்டுங்க பூட்டாடு வந்த வழியில அந்த பேர பிள்ளைங்கிறாங்க 15 ராட்டா வாழ்ந்து வந்தது காலைல ஒரு 2 சாப்பு வர்றாங்க தலையை சீவிட்டு காலைல பச்சை துறந்து வெளியே வராங்க. அங்க வந்த பிறகு எஜமான நிக்கிறாங்க முலாகாபால சுபால் ரொம்ப காரணம் அப்பதான் கம்மியா இருக்கிற எஜமா சொல்லுவாங்க காலைல ஒரு வேலைக்கு போனேன் ஆபீஸ்ல பார்க்க போனா மனைவி பிள்ளை அணுகும் பொழுது நீங்க கொஞ்சம் புறாகாசி போமா ஏன்னு கேளுங்க ஏதாச்சும் சரி விளையாட செய்ய முடியும். நம்ம கொண்டாட்டி பார்க்கக்கூடாது அம்மாட்டு சரியா போச்சு ஊரு இருக்கப்பதான் சாத்திரம் சண்டை வீட்டை தயாரிங்க எஜமா நல்லா சொல்லுவாங்க சாமி சாமி மூலமா உட்காந்து அது வீண் பற்றி பேசாது நான் தான் சேகர் கண்ண முடிக்க மிகவும் பெரிய